திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருமை கொள மிகு கரியது வடியோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் உரையிறையே. அனைத்து சிவபக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவடிகளை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சீரிய முயற்சியின் காரணமாக அப்பர் பெருமானின் குரு பூஜை தினத்தை சிறப்பாக நாம் கொண்டாடி வருகின்றோம். அவர் அருளி செய்த திருப்பதிகங்கள், அதாவது திரு ஐயாற்றில் அப்பர் பெருமான் அருளி செய்த திருப்பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் திருப்பதிகம் 5ஆம் திருமுறையில் அமைந்துள்ள 28வது திருப்பதிகம். அதாவது 5ஆம் திருமுறையில் 2 திருப்பதிகங்கள் திரு ஐயாற்று திருத்தலத்திற்கு அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கிறார்கள். இந்த 5ஆம் திருமுறையில் உள்ள 100 பதிகங்களும் திரு குறுந்தொகை என்ற வகையில் போற்றப்படுகின்றன. அதாவது குறுந்தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது குறைந்த வார்த்தைகள், அதாவது சீர்கள், குறைந்த சீர்கள் மற்றும் குறைந்த அடிகள் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் அதை குறுந்தொகை என்று போற்றுகின்றார்கள். அதாவது 4 சீர் 4 அடிகள் கொண்டு இருக்கும் இந்த திருக்குறுந்தொகை பாடல்கள். அப்படி அப்பர் பெருமான் அருளி செய்த பதிகங்கள் தான் இந்த திருக்குறுந்தொகை பதிகங்கள். அதில் உள்ள அந்த பதிகங்களில் உள்ள 28வது திருப்பதிகத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருப்பதிகம் முழுவதுமே அப்பர் சுவாமிகள் இறைவனின் வண்ணம், அதாவது அவருடைய இயல்பு, இப்ப வண்ணம் அப்படின்னு வண்ணம் என்று இந்த பதிகம் முழுவதுமே அப்பர் சுவாமிகள் இறைவனை போற்றுவார். அதாவது இறைவனுடைய குணம், இயல்பு, அழகு, சிறப்பு, வடிவு, இப்படி எதை வேணாலும் அந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த திரு ஐயாறு திருத்தலம் அப்படின்னா அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, நமக்கு அப்பர் சுவாமிகளுக்கு பெருமான் கைலாய காட்சியை கொடுத்தருளிய திருத்தலம் அது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம். அங்கு பெருமான் அவர் கண்ட அந்த காட்சியை, அந்த பெருமானை கண்ட அந்த காட்சியை அப்படியே வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய பதிகங்கள்ல. எப்படியெல்லாம் அந்த பெருமான் இருந்தார், அவர் எப்படிப்பட்ட வண்ணத்தரா இருந்தார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம தன்னுடைய பதிகங்கள் மூலமாக அப்பர் சுவாமிகள் மிக அழகாக அருளி செய்திருக்கின்றார். இந்த திரு ஐயாறு திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இறைவனின் திருநாமம் ஐராவதீஸ்வரர், அம்மை தர்ம சம்வர்தினி. இங்குள்ள தலமரம் வில்வம், தீர்த்தம் காவிரி மற்றும் சூரிய புஷ்கரணி ஆகியவை இங்குள்ள தீர்த்தங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த தலத்தின் புராணத்தை ஞானக்கூத்தர் என்பவர் இயற்றியிருக்கின்றார். தர்ம ஆதீனம் இந்த தலபுராணத்தை அச்சிட்டிருக்கின்றார்கள். அப்பர் சுவாமிகளின் திருவடிகளை, முதலில் அப்பர் சுவாமிகளை நாம் வணங்கிக் கொள்வோம். காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் அருளி செய்த அந்த பாடல். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் திருவேட பொலிவழகும் துதித்து வாழ்வோம். அப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஐயாறு திருத்தலத்தில் அப்பர் பெருமான் அருளி செய்துள்ள பதிகங்களை நாம் பல அடியார்களை கொண்டு சிந்தித்து வருகின்றோம். அப்படி அந்த பதிகங்கள்ல உள்ள சில அடிகளை நாம் சிந்திக்கலாம். அதாவது 4ஆம் திருமுறையில் 8 திருப்பதிகங்கள் அமைந்திருக்கின்றன. அதில் முதல் திருப்பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் மாதர் பிறை கன்னியானை அப்படின்னு அந்த கைலாய காட்சியை போட்டு பாடுறார். அதாவது அவர் பார்க்கின்ற பொருள்களில் எல்லாமே சுவாமியையும் அம்பாளையுமே தரிசிப்பார். பிடி, அதாவது யானை, பெண் யானை, ஆண் யானையை பார்க்கும் பொழுது சுவாமியும் அம்பாளையும் தரிசிக்கிற மாதிரி இருக்கும். கோழி படையுடன் கூடி வருவன கண்டேன் அப்படின்லாம் பாடுவார். மயிலை பற்றி பாடுவார். ஆண்மயிலும் பெண்மயிலும் சேர்ந்து வரும்பொழுது அவை பார்க்கிற எல்லா உயிரினங்களிலும் அனைத்திலுமே பெருமான் அப்பர் பெருமானையும் பெருமாட்டியையும் தரிசிக்கிறார். அப்படி அந்த மாதர் பிறை கன்னியானை அப்படின்னு பாடுறாரு. அடுத்தது 2வது, அதாவது அதில் 4ஆம் திருமுறையில் உள்ள மற்றொரு பதிகத்துல ஐயாரருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே, ஐயாரருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனேன்னு பெருமானுக்கு தான் அடிமைப்பட்ட அந்த திறத்தை எண்ணி எண்ணி மகிழ்ச்சி அடைந்து பாடியிருப்பார். அடுத்தது அடுத்த ஒரு பாடல்ல, அதாவது அடுத்த ஒரு பதிகத்துல அடியினை தொழவும் வைத்தார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அடியினை தொழவும் வைத்தார்னு சொல்லி அந்த பதிகம் முழுவதுமே பாடியிருப்பாரு.
பொடிதனை பூச வைத்தார் அப்படின்னு, அதாவது பெருமான் தான் எல்லாத்தையும் நம்மை செய்ய வைப்பது அனைத்துமே பெருமான் தான், பெருமானுடைய செயல்தான் அனைத்தும் அப்படிங்கிறத சொல்லி பாடியிருப்பாரு. அடுத்த ஒரு பதிகத்துல திருவையாறு அமர்ந்த தேன் அப்படிம்பாரு. அந்த திருவையாறில் அமர்ந்திருக்கும் அந்த பெருமான் இருக்கின்றாரே, அவர் தேன் போல அடியார்களுக்கு இனிமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி திருவையாறு அமர்ந்த தேன் அப்படின்னு சொல்லி பாடிட்டே வருவாரு. அப்புறம் பெருமானுடைய செயல்கள் எல்லாம் அதை வந்து ரொம்ப உறுதியா சொல்றதுக்கு எப்படி பாடியிருப்பாருன்னா, ஆனலாது ஊறுவதில்லை அரியலால் தேவி இல்லை அப்படின்னு எல்லாம் பாடியிருப்பாரு. அரியலால் தேவி இல்லைன்னா பெருமானோட அம்பாள் யாரு, திருமாலோட சுரூபம் தான் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. ஆளலால் அமுதம் இல்லை, அவர் ஆழகால விஷத்தையும் அமுதமாக உண்டார் அப்படின்னு சொல்லி அவர் செய்த அந்த செய்கைகளை ரொம்ப உறுதிப்பாட்டோட சொல்றதுக்காக இப்படி எல்லாம் பாடியிருப்பாரு. ஆளலால் அமுதம் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்னு அந்த பதிகம் முழுவதும் பாடுவார். அடுத்தது 4ஆம் திருமுறையில் உள்ள மற்றொரு பதிகத்துல சேர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழினையே அப்படின்னு பாடுவார். பெருமானே, நீதான் என்னை வந்து உன்னுடைய திருவடியின் கீழே, உன்னோட பொன் போன்ற அந்த திருவடியின் கீழே என்னை கொண்டு வந்து நீ சேர்த்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி பெருக்கோட அந்த பதிகத்தை பாடியிருப்பாரு. அடுத்து மற்றொரு பதிகத்துல பெருமானுடைய அந்த எப்படி திருவடியில கொண்டு போய் பெருமான் சேர்த்து கொண்டார் அப்படிங்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கறத அவர் அனுபவித்த அந்த அனுபவத்தை வந்து இந்த ஐயாரனோட அடித்தளம் பற்றி ரொம்ப சிறப்பா சொல்லிட்டே வருவாரு. சிந்திப்பரியன அப்படி செந்தேன் முந்தி பொழிவன அப்படின்லாம் பாடுவார். சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன அப்படின்னு. அப்படி வந்து அந்த திருவடி வந்து அவ்வளவு இனிமையானதாக இருக்கும். துன்பக்கடலிடை தோணி அப்படின்னு எல்லாம் பாடுவார். அப்படிப்பட்ட திருவடி வந்து அவ்வளவு இனிமையாக இருந்ததுதான் அந்த ஐயாருடைய அடித்தளம். அதை பற்றி பாடியிருப்பாரு. அடுத்தது மற்றொரு பதிகத்துல என்னுடைய புத்தியில வந்து பெருமான் தானே வந்து புகுந்து கொண்டார் அப்படின்னு பாடுவார். அதாவது அந்தி வட்ட திங்கட்கண்ணியன் ஐயாறு அமர்ந்து வந்தியன் புந்தி வட்டத்திடை புக்கு நின்றான் அப்படின்னு பாடுவார். என்னோட புத்தியில வந்து பெருமான் தான், என்னோட முயற்சி எதுவும் இல்லை, அவரே வந்து தானே வந்து என் உளம் புகுந்து அப்படின்னு பாடுவாங்களே, அப்படி வந்து இங்க அப்பர் பெருமானும் பாடியிருக்காரு. அடுத்தது 5ஆம் திருமுறையில் உள்ள ஒரு பாடல்ல துஞ்சும் போது நீ நாமத்து எழுத்தஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே அப்படின்னு பாடியிருப்பாரு. எந்த காலகட்டம் துஞ்சும் போதுன்னா இங்க வந்து நாம் உறங்கும் காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இறந்து போகக்கூடிய அந்த இறக்கும் தருவாயிலும் அங்க பெருமானுடைய அந்த 5 எழுத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா அதுக்கு பெருமானுடைய அருள் நமக்கு தேவை. அப்படின்னா அந்த ஐயாற்று பெருமான் வந்து அப்படியெல்லாம் வந்து நமக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. அடுத்தது நாம் சிந்திக்க இருக்கும் அடுத்த அந்த பதிகத்துல பெருமானுடைய அந்த இயல்பு, அவருடைய ஆற்றல், வடிவம், அழகு, இது எல்லாத்தையும் அவரின் வண்ணம் என்று சிந்தை வண்ணத்தர் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா பாடியிருக்காரு. அடுத்தது 6ஆம் திருமுறையில 2 திருப்பதிகங்கள், திருத்தாண்டகத்துல 2 திருப்பதிகங்கள் இருக்கின்றன. அதுல ஒண்ணுல இடும்பை கடல் நின்று மேற வாங்கி ஆவா என்ற அருள் புரியும் ஐயாரனே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே அப்படின்னு எல்லாம் பாடியிருப்பார். இடும்பை கடல்னா இந்த பிறவியே வந்து ஒரு துன்பக் கடல் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுல இருந்து நமக்கு கரையை ஏற்றுவது யாரு அப்படின்னா பெருமான் தான். அதுதான் பாடுறாரு. இடும்பை கடல் நின்று மேற வாங்கி ஆவா என்று அருள் புரியும் ஐயாரனே. இங்க வான்னு சொல்லி பெருமான் வந்து தன்னுடைய அடியாரை வந்து அந்த துன்பக் கடலில் இருந்து தேற்றுவாராம். அடுத்தது அடுத்த திருத்தாண்டகத்துல ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ ஏன் தொடங்குற அந்த பதிகத்துல எதெல்லாம் இந்த உலகத்துல எல்லாமாகவுமே பெருமான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாடுவாரு. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ அப்படின்னு பாடிட்டே வரும்போது திருவையாறு அகலாத செம்பொர் ஜோதி அப்படின்னு பாடுவாரு. திருவையாற்றிலே என்றுமே நீங்காமல் பெருமானை வந்து அங்கிருந்து அருள் புரிகின்றாராம். அடியான் என்று அடி என் மேல் வைத்தாய் நீ ஏன்னு இந்த இதையும் திரும்ப திரும்ப அந்த பதிகத்துல அந்த திருத்தாண்டகத்துல பாடிட்டே வருவார். அடியான் என்று அடி என் மேல் வைத்தாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொர் ஜோதி அப்படின்னு அந்த திருவையாற்று பெருமான பலவாறாக வந்து பாடி போற்றி துதிப்பார் நமது அப்பர் பெருமான். அடுத்து இப்போ நம்ம பதிகத்துக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல் சிந்தை வாய்தலுளான் வந்து 28வது திருப்பதிகம், 27 படிச்சுட்டேன். 28வது திருப்பதிகம். சிந்தை வண்ணத்தராய் திறம்பாவனம் முந்தி வண்ணத்தராய் முழு நீரணி சந்தி வண்ணத்தராய் தழல் போல்வதோர் அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடியிருக்காரு முதல் பாடல்ல. பெருமான் வந்து சிந்தை வண்ணத்தராக இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. சிந்தை வண்ணம்னா நம்முடைய சிந்தையில பெருமான் வந்து
நம் சித்தம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை பாடுறாரு. சிந்தை வண்ணத்தராய் திறம்பாவனம் அப்படின்னா இங்க என்னன்னா திறம்புதல்னா மாறுபடுதல் அப்படின்னு பொருள். இப்ப திறம்பாவனம்னா மாறுபாடின்றி வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பெருமானுடைய சிந்தனையோடயே நாம இருக்கணும். அப்படி வந்து பெருமான் வந்து முழுவதுமாக நம்முடைய சிந்தையை வந்து ஆக்கிரமித்துக் கொள்வாராம். அப்போ வந்து மறந்தும் அயல் நினைவின்றி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அப்படி மற்ற எந்த சிந்தனையுமே இல்லாம பெருமானை பற்றிய அந்த சிந்தனையே இருக்கணுமா. அப்படி வந்து சிந்தை மயமாகவே பெருமான் ஆயிடுவாராம். சிந்தை வண்ணத்தராய் திறம்பாவனம்னா திறம்பாவனம் சிந்தை வண்ணத்தராய் பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது முந்தி வண்ணத்தராய் அப்படின்னு சொல்றாரு. முந்தி வண்ணத்தர்னா ஆதி பெருமான் தான் அனைத்திற்குமே மூல காரணனாக இருக்கின்றார். ஆதி பிரான் அவர் தான். ஆதியாகிய பெருமான் அப்படின்னு எல்லாம் பாடுவோம். எல்லாத்திற்கும் தொடக்கமாக பெருமான் தான் இருக்கின்றார். அப்படி முந்தி வண்ணத்தராய் இருக்கின்றாராம். முழுநீர் அணி சந்தி வண்ணத்தராய் அப்படிங்கிறாரு. அப்ப பெருமான் வந்து தன்னுடைய உடல் முழுவதும் திருநீற்றினை பூசிக்கொண்டிருப்பார் அப்படின்னு எல்லாம் பார்த்திருப்போம். மெய்யை தன் உடல் மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி பெருமான் தன்னுடைய உடல் முழுவதுமே திருநீற்றை பூசி காட்சி அளிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அழகு வாய்ந்த தோற்றத்தோட பெருமான் இருப்பார். அது வந்து சந்தி வண்ணத்தராய் அப்படிங்கிறாரு. அடுத்தது இங்க வந்து அடுத்தது அந்தி வண்ணம் சந்தி வண்ணம் அப்படின்னு சொல்றதுனால இந்த சந்தி அப்படின்னு சொல்றத காலையும் இரவும் கூடும் நேரம் இல்ல இரவும் காலையும் கூடும் நேரம் அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அடுத்த வரியில அந்தி வண்ணம் அப்படின்னு சொல்றதுனால இந்த சந்தி வண்ணம்ங்கிறத விடியற்காலை நேரமாக நாம் கொண்டால் பெருமானுடைய இந்த தோற்றம் வந்து முழு நீர் அணிந்து காட்சியளிப்பதனால் அது வந்து இந்த விடியற்காலை நேரம் எப்படி ஒரு பொலிவோட அழகா காட்சியளிக்குமோ அப்படி வந்து தெளிந்த அந்த காட்சியோட பெருமான் இருக்கிறார். அந்த சந்தி பகுதியின் அந்த வண்ணத்தோட பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது தழல் போல்வதோர் அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறார். தழல்னா நமக்கு தெரியும் நெருப்பு எப்படி ஒரு மாதிரியான நல்ல சிவந்த நிறத்துல இருக்கும். அந்தி பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மறையும் அந்த காலகட்டத்துல நல்ல சிவந்த நிறத்துல அப்படியே காட்சி அளிக்கும். செக்கர் வாணீர் அப்படின்னு எல்லாம் பெருமானுடைய அந்த தோற்றத்தை பாடுவாங்க. அப்படி சிவந்த நிறத்தோட பெருமான் காட்சி அளிக்கின்றாராம். அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறாரு. இந்த மாலை நேரத்தை எதுக்காக இந்த சொல்றாங்க அப்படின்னா பெருமானுக்கு அந்த மாலை நேரம்ங்கிறது சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்க நம்ம அந்த மாலை நேரம் வர வர கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் இளைப்பாறும் நேரமாக அது கருதப்படும். இது வந்து இந்த அந்தி நேரத்தை வந்து அனைத்தும் முடியும் அந்த சர்வ சங்கார காலமாக கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பிறவிகள்ல அந்த உயிர்கள் படும் அல்லலை வந்து பெருமான் வந்து அல்லலிலிருந்து இலைப்பாற்றுவதற்காக பெருமான் வந்து கொடுக்கும் அந்த முடிவு காலம் வந்து இலைப்பாற்றும் நேரம் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். அந்தி வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இத திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒரு பாடல்ல பாடுவாரு. சுந்தர கழல் மேல் சிலம்பார்க்க வழியீர் சொல்லியீர் அந்தியின் ஒளியின் நிறமாகிய வண்ணமே அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு பாடியிருப்பாரு. அந்தியின் ஒளியின் நிறமாகிய வண்ணமே. பெருமானே நீங்க எந்த காரணத்திற்காக இப்படி ஒரு அந்தி வண்ணமாக நீங்க காட்சியளிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கேட்டிருப்பாரு. இப்படி வந்து சிந்தையில வந்து பெருமான் நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடுவாங்க இல்லையா மாணிக்கவாசக சுவாமிகள். அப்படி வந்து சிந்தைங்கிறது எப்பவுமே அதோட இயல்பு என்னன்னா அந்த உலகிலை நோக்கிதான் நம்மை இழுத்து செல்லும். அந்த இயல்பிலிருந்து மாற்றி நம்மை வந்து இந்த செந்நெறியில செம்மையான இந்த சிவநெறியில ஈடுபடுத்துபவர் பெருமான் மட்டும்தான். அப்போ அப்படி வந்து இந்த சிவநெறியில நம்ம ஈடுபட்டு சிந்தித்து கொண்டே இருந்தால் பெருமான் வந்து நம்ம சிந்தை மயமாகவே ஆகிவிடுவார், நம்ம சிந்தையில் வந்து குடியிருப்பார் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவாரு, சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை அப்படின்னு எல்லாம் பாடியிருப்பார். திருஞான சம்பந்த சுவாமிகளும் பாடுவாரு, தேடும் அடியார் சிந்தையுள்ளே திகழ்வானை அப்படின்னு. இப்ப நமக்கு அந்த தேடுதல் இருக்கணும், பெருமானை பற்றிய அந்த தேடுதல் நமக்கு இருக்கணும். அந்த வேட்கை விருப்பம் அதெல்லாம் இருந்தா பெருமான் எப்பவுமே நம்முடைய சிந்தையில வந்து குடியிருப்பார் அப்படின்னு பாக்குறோம். அப்படி சிந்தை வண்ணத்தராய் திறம்பாவனம்னா மாறுபாடு இல்லாமல் எப்பொழுதுமே மற்ற சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம சிந்தையை முழுவதுமாக பெருமான் வந்து நிறைந்திருப்பாரா நம்முடைய சிந்தையில். அப்ப முந்தி வண்ணத்தர் அப்படின்னு சொல்லும்போது முந்தி தானே முளைத்தானே அப்படின்னு எல்லாம் பாடுவாங்க இல்லையா. இப்ப மற்ற சிந்தனைகள் எதுவுமே எழாத வண்ணம் பெருமான் வந்து முந்தி அவருடைய சிந்தையே நமக்கு வரும்படியாக அவர் வந்து நமக்கு தோன்றுவாராம். இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடுவாரு.
வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் அப்படின்னு பாடுவார். பெருமானே நீதான் என்னோட சிந்தைக்குள்ள வந்துட்டு அந்த என்னோட சிந்தையே கோயிலாக கொண்டு அங்கேயே நீ விற்றிருக்கின்றாய் அப்படின்னு பொருள்படும்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருப்பாரு. அப்படியாக இந்த முதல் பாடல் நிறைவடைகின்றது. அடுத்தது இரண்டாவது பாடல். மூலவண்ணத்தராய் முதலாகிய கோலவண்ணத்தராகி கொழுஞ்சுடர் நீலவண்ணத்தராகி நெடும்பளிங்கு ஆலவண்ணத்தராவர் ஐயாரரே அப்படின்னு பாடியிருக்காரு. இதுல வந்து இந்த பதிகம் வந்து சாதாரணமா நேரடியா பொருள் கொள்ளும்படியாக இல்லை. இந்த பதிகம் கொஞ்சம் சற்று எனக்கு கடினமாக தான் இருந்தது. இது வரைக்கும் நான் சிந்தித்த பதிகங்கள்ல இந்த பதிகம் கொஞ்சம் கொண்டு கூட்டி அப்படி மாற்றி மாற்றி படித்தால்தான் பொருள் வரும்படியாக எனக்கு தோன்றியது. அதுபடி இப்படி எங்க ஐயா புலவர் ஐயா அதை எங்களுக்கு அந்த கொண்டு கூட்டுதல் முறையெல்லாம் எங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஐயா கடைசியில சொல்லணும். மூலவண்ணத்தராய் முதலாகிய கோலவண்ணத்தராகி அப்படின்னு இருக்கிறதுல இந்த முதலாகிய மூலவண்ணத்தராய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ அனைத்திற்குமே முழு முதலாக நமது பெருமான் தான் இருக்கின்றார். மூல காரணனாக அதாவது வித்தாக பெருமான் தான் இருக்கின்றார். இப்போ முதலாகிய மூலவண்ணத்தராய் பெருமான் காட்சியளிக்கின்றார். அவர் தானே காரணகர்த்தா, எல்லாத்துக்குமே காரணம் எதுவுமே தோன்றணும் அப்படின்னா பெருமான் தான் அதை தோற்றுவிப்பார். கடைசியில் தன்னுடன் கொண்டு ஒடுக்கிக் கொள்பவரும் அவரே. அப்ப எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக அந்த பெருமான் தான் இருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இந்த மூலட்டானேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அப்படி மூல காரணனாக நமது பெருமான் தான் விற்றிருக்கின்றார். ஏன்னா அவருக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் அவர் எதையும் விளைவு செய்வார். அப்ப விச்சதின்றியே விளைவு செய்வாய் அப்படின்னு எல்லாம் பாடுவாங்க. இப்படிப்பட்ட மூல காரணனாக நமது பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது கொழுஞ்சுடர் கோல வண்ணத்தராகி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை கொழுஞ்சுடர் ஒரு சுடர் விட்டு எரியும் பொழுது அந்த சுடர் எவ்வளவு பிரகாசமாக அழகாக இருக்கும், அது கோல வண்ணத்தோட இருக்கும் இல்லையா? அப்படி கொழுஞ்சுடர் கோல வண்ணமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். பெருமானை நாம் சாதாரணமாகவே சுடருக்கும் அந்த நெருப்பு பிழம்பு அதுக்காக தான் ஒப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தவராக நமது பெருமான் இருக்கார் அப்படின்னு பார்த்திருப்போம். அடுத்தது நெடும்பளிங்கு நீலவண்ணத்தராகி அப்படின்னு எடுத்துக்கலாம். பளிங்குங்கிறது சாதாரணமாக வெள்ளை கற்களாக தான் இருக்குமா. சில பொருட்களின் கலப்பினால் அது என்ன செய்யுமா, பல நேரங்களில் பல விதமாக பல நிறங்களில் அது காட்சியளிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி நெடும்பளிங்கின் நீலவண்ணத்தராகி பெருமான் காட்சியளிக்கிறார். அந்த நீலவண்ணம் போல பெருமான் ஜொலிக்கிறார், பளிங்கு போல இருக்கின்றார் அப்படின்னு எல்லாம் புகழ்றாரு. இப்ப இங்க நெடும்பளிங்கு அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த பளிங்கு கற்கள் உருவாகணும் அப்படின்னா சாதாரணமா அது உருவாயிடுது. பல நாட்கள் பூமிக்கடியில இருந்து அதோட தன்மை எல்லாம் மாறி அது வந்து ஒரு காலகட்டத்துல பளிங்காக மாறும். அதனால இப்ப நெடும்பளிங்குன்னு கூட அவரு சுவாமிகள் சொல்லியிருக்கலாம். நெடும்பளிங்கு நீலவண்ணத்தராகி பெருமான் காட்சி அளிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஆழ வண்ணத்தர் அவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறாரு. ஆழ வண்ணம்னா இந்த இடத்துல ஆழம்னா நஞ்சின் தன்மை, அதாவது இருள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கரியர் அப்படின்னு எல்லாம் பெருமானை பாடுவாங்க. அப்போ கரிய நிறத்தோட பெருமான் காட்சியளிக்கிறார். அப்ப அணுகாதவர்களுக்கு நஞ்சு போல இருப்பார் அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். பரசமயத்தவர்களுக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்போ அந்த ஆழ வண்ணத்தராக ஆழத்தின் இயல்புடன் பெருமான் காட்சியளிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஆழம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வேறு சில பொருட்கள் இருக்கிறதா அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, நீர் அப்படிங்கிற பொருள் இருக்கு, கடல், ஆகாயம், உலகம், இதெல்லாம் இந்த பொருளும் இந்த ஆழம்ங்கிற வார்த்தைக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அகராதியில பாக்குறோம். அப்படி பெருமான் வந்து ஆழ வண்ணத்தராக அனைத்துமாக பெருமான் நீர், நிலம், காற்று, ஆகாயம் இப்படி என்ன வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அப்படின்னு எல்லாம் பாடுறோமே. அப்படி வந்து பெருமான் பல வண்ணங்களில் நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதனோட வெளிப்பாடு அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் அங்க கைலையில அங்க காட்சி கொடுத்தாரே பெருமான், அதை தரிசித்ததன் விளைவாக அதை வந்து எப்படியெல்லாம் வெளிப்படுத்த தன்னுடைய ஒவ்வொரு பதிகங்கள்லயும் அதை வந்து காட்டுறாரு. அவருக்கு பார்க்கிற இடங்கள் எல்லாமே பெருமானோட தோற்றம் தான் தெரியுது. ஏன்னா அவருடைய சிந்தை முழுவதும் பெருமானே நிறைந்திருக்கின்றார். அவருக்கு வேற எந்த சிந்தையுமே இல்லை. இப்ப எதை பார்க்கும் போதும் அவருக்கு என்னதான் தோணுது, எல்லாமே பெருமான் தான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து காட்சி அளிக்கின்றது. அதை தான் இந்த பதிகங்கள்ல நமக்கு அழகா வெளிப்படுத்துறார் அப்பர் சுவாமிகள். அபிராமி அந்தாதியில கூட பாடுவாங்க இல்லையா, அணுகாதவர்களுக்கு பிணியே அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடியிருப்பாரு அபிராமி பட்டர். அப்படி வந்து யாரெல்லாம் பெருமானை நினைக்கலையோ அவங்கள வந்து பக்குவப்படுத்துவதற்காக பெருமான் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அவங்களுக்கு மரக்கருணை புரிவார், துன்பங்கள்ல அவங்கள துன்பத்துல உழல செய்வார். இதுதான் வந்து ஆழவண்ணத்தராகி அப்படின்னு கூட நமது அப்பர் சுவாமிகள் குறிச்சிருக்கலாம். அடுத்தது மூன்றாவது திருப்பாடல். சிந்தை வண்ணமும் தீயதோர் வண்ணமும் அந்திப்போது அழகாகிய வண்ணமும் பந்திக்காலனை பாய்ந்ததோர் வண்ணமும்
அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடியிருக்காரு. இப்ப ஏற்கனவே பார்த்தோம் சிந்தை வண்ணத்தராய் அப்படின்னு முதல் பாடல்ல பாடியிருந்தாரு. அதே மாதிரி இங்கேயும் சிந்தை வண்ணமும் அப்படிங்கிறாரு. சிந்தை வண்ணம்னா சிந்தையாகவே தன்னுடைய சிந்தையில முழுவதுமாக பெருமான் நிறைந்திருக்கின்ற அந்த ஒரு இயல்பினை தான் திரும்பவும் சொல்றாரு. சிந்தை வண்ணமும் தீயதோர் வண்ணமும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தீயதோர் வண்ணம்னா தீ தீ அது அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதை தீ அது ஓர் வண்ணமாய் தீயின் வண்ணமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு. அப்போ சிந்தை வண்ணமும் தீயதோர் வண்ணமும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க சிந்தை வண்ணம் அப்படிங்கறதுல சிந்தை முழுவதும் எப்படி வந்து பெருமான் நிறைந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய புராணத்துல படிக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க நடராஜ பெருமானை தரிசிக்கும் பொழுது ரொம்ப அருமையா சேக்கிழார் பெருமான் அதை விவரிச்சிருப்பாரு இல்லையா? 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக அப்படின்னு பாடியிருப்பார். இப்படி வந்து அந்த கரணங்கள் மற்ற கரணங்களின் அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒடுங்கி அதையெல்லாம் சிந்தையில போய் சேர்ந்தால் எப்படி ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமே, அப்படி அந்த சிந்தை முழுவதும் பெருமானே நிறைஞ்சிருக்காரு. மற்ற கரணங்கள் எல்லாம் ஒடுங்கி அங்க சிந்தை தான் இருக்கு. அந்த சிந்தையில பெருமானுடைய அந்த நினைவு தான் அவருக்கு இருக்கு. இப்படி சிந்தை வண்ணமும் தீயதோர் வண்ணமும். அப்ப தீனா இங்க நெருப்பு, அழல் ரூபமா இருக்கார் பெருமான். நெருப்பின் சுரூபமா தான் இருப்பார் அப்படின்னு பார்ப்போம். திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் அவர் எப்படி அடிமுடி தேடும் அந்த வரலாறெல்லாம் படிச்சிருப்போம். அதுல வந்து எப்படி ஒரு அங்கியின் உருவமாக பெருமான் காட்சி அளித்தார் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். அப்படி வந்து தீயின் உருவமாக இருக்காராம். ஏன் தீயின் இயல்புக்கு இங்க சொல்றாரு அப்படின்னா, தீயோட இயல்பு என்ன அப்படின்னா பக்குவப்படுத்தும் இல்லையா? எதையாவது நம்ம இப்ப சமைக்கிறதுக்கே போறோம் அப்படின்னா நெருப்பில் வைத்து அதை செய்யும் பொழுது அது நீண்ட நெடுங்காலம் அது வந்து வீணா போகாம இருக்கும் இல்லையா? பக்குவம் அடையும். இப்போ வந்து இந்த தீ அந்த வெம்மை வந்து கொடுக்க கொடுக்க அது என்ன செய்யணும், ஒரு பக்குவம் அடைய செய்யும். அப்படி வந்து பெருமான் வந்து உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக இந்த அழல் ரூபமாக இருக்கின்றார், தழல் ரூபமாக இருக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அந்திப்போது அழகாகிய வண்ணமும் அப்படிங்கிறாரு. இங்க வந்து அந்திப்போதுன்னா அந்தி பொழுது. அந்தி பொழுது எப்படி ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் மனசுக்கு இதமளிப்பதான ஒரு நேரம் தான் அந்த அந்தி பொழுது அப்படிங்கிறது. இப்படி அந்த அந்திப்போதின் அழகாகிய வண்ணம் அப்படின்னு சொல்றாரு. இங்க போதுன்னா பொழுது. இதை வந்து இலக்கணத்துல இடைக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில ஒரு வார்த்தை ஒரு எழுத்து குறைஞ்சிருக்கும். இப்ப அந்திப்போது அழகாகிய வண்ணமும், அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ரூபத்துல பெருமான் காட்சி அளிக்கின்றாராம். அந்திப்போது அழகாகிய வண்ணமும். அப்ப அந்த இந்த இடத்துல இந்த அந்தி போதுங்கிறத நம்ம பொழுதுக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு இறுதி காலம், அந்த சங்கார காலம் அப்படின்னு சொல்றோமே, அனைத்து உயிர்களையும் ஒடுக்கி பெருமான் மட்டுமே அந்த சர்வ சங்கார காலத்துல இருந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு பார்ப்போம். அப்படி வந்து அந்த அந்தி போது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அந்த முடிவு காலம், இறுதி காலம் அப்படின்னு. அதாவது பெருமான் தான் அனைத்திற்குமே முடிவு, அதற்கப்புறம் எதுவுமே இல்லை. பெருமான் தான் அனைத்திற்குமே ஆதி அந்தம், எல்லாமே பெருமான் தான். அப்படி பார்க்கும் பொழுது மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவாரு, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றேனே அப்படின்னு பாடியிருப்பார். அப்போ பெருமான் தான் இங்க பார்த்தாலும் ஆதியாக பெருமான் தான் இருக்கார், இந்த பக்கம் பார்த்தா அந்தமாகவும் பெருமான் தான் இருக்கிறார். இப்ப அதற்கு அப்புறமும் யாரும் இல்லை, அதற்கு முன்னாடியும் யாரும் இல்லை. அப்படி வந்து அந்தி வண்ணத்தராய் பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 4வது பாடல். பந்தி காலனை பாய்ந்ததோர் வண்ணமும். பந்தி காலனை பாய்ந்ததோர் வண்ணமும் அப்படின்னு பாடுறாரு 3வது வரியில. இங்க பந்தி அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குமுறையில காலன் வந்து அவருக்கு என்ன வேலையை பெருமான் கொடுத்திருக்காரோ அதை வந்து அவரோட ஒழுங்குமுறையோட கடைபிடிச்சிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பந்தி காலனை பாய்ந்தது ஒரு வண்ணம். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, சிவனடியார் அப்படின்னு தெரிஞ்சும் கூட மார்க்கண்டையன் மீது பாசக்கயிற்றை வீசுகின்றார். அப்ப பெருமான் என்ன செய்யறாரு, அங்க வந்து அவரை அடர்க்கிறார். அப்ப பாய்ந்ததுன்னா அங்க அடர்த்தது, அழித்தது அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க வந்து பந்திங்கிறதுக்கு இன்னொரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா பாசக்கயிறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது பாசக்கயிற்றினை கொண்டு வீசிய அந்த காலன் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாமா. இப்படி பந்தி காலனை பாய்ந்ததோர் வண்ணமும். இப்ப திருக்கடவுர்ல அதுதானே தல வரலாறுல வரும், முக்கியமா அதுதான் சொல்லுவாங்க. யாரு சிவனடியார்களா இருக்க ஒருத்தவங்கள்ட்ட வந்து நீ என்னதான் வந்து ஒழுங்குமுறையோட இருந்தாலும் கூட அவங்களுக்கு துன்பப்படுத்துற மாதிரி சிவபூஜைக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துற எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அது வரலாறு தான் அது. அப்படி பந்தி காலனை பாய்ந்ததோர் வண்ணமும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெருமானுடைய பெருங்கருணையை சொல்றாரு. தன்னுடைய அடியார்களுக்கு வந்து பெருமான் எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் விதிப்படி அவங்களுக்கு வந்து இப்படி வந்து நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட தன்னுடைய அடியை தொழுகின்றார்கள், தன்னிடம் சரணடைந்து விட்டார்கள் அப்படின்னா பெருமான் வந்து இப்படித்தான் வந்து கருணையோட வந்து எப்பவுமே அவர் வந்து காட்சியளித்து அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு
ஒரு இந்த வரலாறு இது மார்க்கண்டேயனை காப்பாற்றிய அந்த வரலாறு. அடுத்து அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படிங்கிறார். ஏற்கனவே அந்தி போதுன்னா அது அந்தி பொழுது, அது அந்தி மாலை நேரத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது இங்க அந்தி வண்ணமும் ஆவர் ஐயாரரேக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த முடிவு காலம், இந்த இறுதி காலம், அந்த சர்வ சங்கார காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த நேரத்துல பெருமான் இந்த உயிர்களின் அந்த இழைப்பை ஆற்றுவதற்காக பெருமான் அங்க நிற்பார். அதுதான் முடிவா பெருமான் தான் இருப்பார். அவர் தான் முடிவு, அனைத்திற்குமே முடிவாக பெருமான் தான் இருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். 4வது பாடல். இருளின் வண்ணமும் ஏழிசை வண்ணமும் சுருளின் வண்ணமும் ஜோதியின் வண்ணமும் மருளும் நான்முகன் மாலொடு வண்ணமும் அருளும் வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறாரு. இப்ப இங்க பெருமானை எல்லாத்துலயும் பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த இருளின் வண்ணமாகவும் பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு. இப்ப இருள், நம்ம சாதாரண இருள்னா என்ன அப்படின்னா எந்த பொருளையும் நமக்கு அதோட உண்மைத்தன்மையை நமக்கு காட்டாது மறைச்சிரும் அப்படி இல்லையா? அப்போ இந்த உலகத்துல பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அந்த திரோதனா சக்தியா செயல்படுவார் அப்படின்லாம் பார்த்திருப்போம். அப்படி சில காலங்கள் அந்த உயிர்கள் பக்குவம் அடையும் வரை அதை என்ன செய்வார், பெருமான் அனைத்தையும் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மறைச்சு வச்சிருப்பார். அப்படி இருளின் வண்ணமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு. ஏழிசை வண்ணமும் அப்படிங்கிறார். அடுத்தது ஏழிசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏழிசைங்கிறது அந்த கர்நாடக சங்கீதத்துல சொல்லுவாங்க. குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, வரலி, தாரம் அப்படிங்கிறது இந்த ச ரி க ம ப த நி அப்படிங்கிற அந்த 7 ஸ்வரங்கள். இந்த 7 இசையாக பெருமான் இருப்பாராம். 7 இசையாய் இசைப்பயனாய் அப்படின்லாம் பாடுவாங்க பெருமானை பற்றி பாடும் பொழுது. அப்படி இருப்பார் பெருமான். அவர் தானே நாதம் தானே எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கின்றது. நாதத்திலிருந்து அனைத்துமே உற்பத்தி ஆகின்றது. அப்படி அந்த நாத சொரூபியனாக நாத வடிவமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சுருளின் வண்ணமும் அப்படின்னு பாடுறாரு. இது என்ன, அது சுருள்னா இங்க என்ன பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உரைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெருமானுடைய அந்த சுருண்ட செஞ்சடையை சொல்றாங்க. அப்படி சுருண்ட செஞ்சடையின் சுருண்ட வடிவமாக இருக்கின்றார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதை நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சுருள்னா ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுக்கு அந்த வட்டத்துக்கு ஆதியம் இருக்காது, அந்தமும் இருக்காது. எங்க ஆரம்பிச்சிருக்கோம் எங்க முடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு முழு வட்டம் போல. ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பெருமான் அப்படிங்கிற பொருளை கூட எடுத்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சுருளின் வண்ணமும் இப்போ ஜோதியின் வண்ணமும் அப்படிங்கிறார். அடுத்தது ஜோதினா நமக்கு ஏற்கனவே பார்த்திருப்போம், அந்த பெரும் சுடர், அந்த அண்டத்துக்கு அப்பால் நின்று அந்த ஜோதி எப்படி அடியையும் முடியையும் காண முடியாத அளவுக்கு அந்த ஜோதி சென்றதோ, பாதாளத்துக்கு கீழே போகுது, அடியை தேட முடியல, விண்ணுக்கு 7 அண்டங்களையும் தாண்டி போகுது, அப்பவும் அந்த முடியை காண முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜோதியாக இந்த பெருமான் நின்றார் இல்லையா, அந்த தன்மையை சொல்றாரு. ஜோதியின் வண்ணமுமாக இருக்கின்றார் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே சொன்னாரு இருளின் வண்ணம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எல்லாத்தையும் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இருள் அதுக்கு ஒப்பிட்டாரு. அடுத்தது ஜோதியின் வண்ணம். ஜோதியோட இயல்பு என்ன அப்படின்னா அந்த எப்போ ஒரு வெளிச்சம் வருதோ அப்போ உள்ளபடியே அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு ஜோதியின் வடிவமாக வருகின்றார். அந்த உயிர்களுக்கு அனைத்தையும் உள்ளபடி அறிவிக்கின்றார். அப்படி அறிவை விளக்கம் செய்வதற்காக பெருமான் ஜோதி சுரூபமாக காட்சியளிக்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது மருளும் நான்முகன் மாலொடு வண்ணமும் அருளும் வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படின்னு சொல்றாரு. இங்க அடிமுடி தேடிய படலத்தை பாடுறாரு. மருளும்னா இங்க மயங்குதல் அப்படின்னு அர்த்தம். மருளும் நான்முகன் மாலொடு வண்ணமும்னா ஏற்கனவே பார்த்திருப்போம், முத்தொழில்களையும் செய்பவர் பெருமான் தானே இயக்குறார். பிரம்மன் திருமால் வடிவமாக நமது பெருமான் தான் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? ஒரு வாயினை மானாங்கருத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் புதலும் ஒன்றே இரு சுடர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மும்மூர்த்திகளாகவும் பெருமான் தான் வருவார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பிரம்மதேவர் வடிவமாகவும் திருமால் வடிவமாகவும் பெருமான் தான் வருகின்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நான்முகனும் திருமாலும் அந்த அறியாமையின் காரணமாக மருள்கிறார்கள் இல்லையா, மயக்கம், அவங்களுக்கு மயக்கத்தை செய்ததும் பெருமான் தான், அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அங்க இருந்ததும் பெருமான் தான். அப்புறம் அவங்க போய் அடியும் முடியும் தேடி காண முடியாத அந்த காலகட்டத்துல ஜோதி சுரூபமா அவங்களுக்கு அருள் புரிகிறார். அவங்களுக்கு உண்மைத்தன்மையை உணர வைக்கின்றார். அப்படி அவர்களுக்கு அருளும் வண்ணம் எல்லாமே பெருமான் தான். உங்களுக்கு நமக்கு என்ன நல்லது கெட்டது எது நடந்தாலும் நமக்கு செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் நம்ம பெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உறுதியோட சொல்றாரு அப்பர் சுவாமிகள். இப்ப நம்ம எங்கதான் போய் சரணடையணும் அப்படின்னா பெருமான்கிட்ட தான் போய் சரணடையணும். நம்முடைய தீவினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு
முன்னாடி நம்ம செய்த ஏதோ வினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு அடுத்தடுத்த பிறவி கொடுக்கப்படுகின்றது. அந்த பிறவியில நமக்கு விரும்பினாலும் சரி விரும்பாட்டினாலும் சரி அந்த வினைகள் நம்ம வந்து அடர்க்கின்றது, துன்ப கடல்ல சுழன்றுட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னா நம்ம பெருமான்கிட்ட போய் சரணடைகிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. அப்போ அந்த பெருமான்கிட்ட போய் நம்ம சரணடைந்துட்டோம் அப்படின்னா அப்ப என்ன செய்வார் பெருமான்? அவருடைய அந்த கருணையின் காரணமாக ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்க்கண்டேயன் வரலாறுல அவருக்கு விதிப்படி அந்த வயசுல வந்து காலன் அவரை கொண்டு போயிடணும் அப்படிங்கறதுதான் விதி. ஆனா அவர் பெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டார். அப்ப அவருடைய முன்வினையின் தாக்கம் அங்க இல்லை. ஏன்னா அவர் பெருமானுடைய பக்தராகிவிட்டார், அடியாராகிவிட்டார். அதன் காரணமாக அவர் வந்து தப்பித்துக் கொண்டார் இல்லையா. அது போல நாமளும் என்ன செய்யணும், இங்க நமக்கு ஏதாவது நமக்கு அருள் வேணும், நம்ம தீவினைகளிலிருந்து நாம் தப்பிக்கணும், நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரே வழி நாம் பெருமானுடைய திருவடிகளில் சென்று சரணடைவது மட்டும்தான். அதுதான் இங்க இந்த வரலாற்றின் மூலமாகவும் நமக்கு சொல்றாரு. அடுத்தது 5வது திருப்பாடல். இழுக்கின் வண்ணங்கள் ஆகிய வெவ்வழல் குழைக்கும் வண்ணங்கள் ஆகியும் கூடியும் மழைக்கண் மாமுகிலாகிய வண்ணமும் அழைக்கும் வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இங்க இழுக்கின் வண்ணங்கள் ஆகிய வெவ்வழல்னா அந்த வெம்மையை தரக்கூடிய அந்த அழல், அந்த நெருப்பு. அதோட இயல்பு என்ன அப்படின்னா வந்து அதாவது தீயவற்றை சுட்டு பொசுக்கி இல்லாமல் செய்தவனும் இல்லையா. அப்படி இழுக்கின் வண்ணங்கள், துன்புறுத்துதல், இழுக்குதல்னா இங்க துன்புறுத்துதலாம். நெருப்புல போட்டு வாட்டினா எப்படிப்பட்ட ஒரு துன்பம் நமக்கு ஏற்படுமோ அப்படி வந்து பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா பக்குவம் இல்லாத உயிர்களை இந்த உலகில உழலச் செய்து துன்பப்பட செய்வார். அதான் அடித்து அடித்து அக்காரம் திட்டுதல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி வந்து இந்த துன்ப கடல்ல நம்மளை போட்டு பெருமான் நம்ம வினைக்கேற்பதான், அது நம்முடைய வினைக்கேற்பதான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ பெருமான் வந்து அங்க நம்ம அந்த அதுக்கு ஆட்படுத்துவார். அப்போ இழுக்கின் வண்ணங்களாகிய வெவ்வழல், அந்த வெவ்வழல் போல பெருமான் அங்க காட்சியளிப்பாராம். அதுதான் அந்த மரக்கருணை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணி அது எதற்காக செய்கிறார் பெருமான் அப்படின்னா குழைக்கும் வண்ணங்கள் ஆகியும் கூடியும் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம வந்து குழைக்க செய்கிறார், பக்குவப்படுத்தி. இங்க குழைத்தல்ங்கிறத பக்குவப்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி குழைக்கும் வண்ணங்களாகி அந்த குழைக்கப்பட்ட பிறகு அந்த உயிர்கள் பெருமானை பற்றி அந்த சிந்தையிலேயே தான் இருக்கும் இல்லையா. அப்படியே இருக்கும் பொழுது பெருமான் என்ன செய்வார், தன் கூடவே சேர்த்து கொள்வார். அப்படி கூடியும் இப்ப பெருமான் வந்து அந்த உயிர்களை எல்லாம் தன்னோட கூட்டிக் கொள்வார் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப இங்க மரக்கருணை அறக்கருணை புரியறதுதான். அடுத்தது அறக்கருணைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா மழைக்கண் மாமுகில் ஆகிய வண்ணமும். மழைக்கண் மாமுகில் ஆகிய வண்ணமும்னா காராகி நின்ற முகிலே போற்றி அப்படின்னு எல்லாம் அப்பர் சுவாமிகள் பாடுவார் இல்லையா. பெருமான் தான் முகிலாக மேகமாக வந்து இந்த மழையை பொழிவிக்கின்றார். இங்க என்னன்னா கருணை மழையை பொழிகின்றார். பக்குவப்பட்ட அந்த உயிர்களுக்கு கருணையே வடிவமாக கொண்டு வந்து பெருமான் வந்து அவர்களை வந்து தன்வயப்படுத்திக் கொள்வார், தன்னுடன் சேர்த்து கொள்வார். இப்ப மழைக்கண் முகிலாகிய வண்ணமும் அழைக்கும் வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறாரு. இப்ப இங்க அழைக்கும் வண்ணம் அப்படின்னா என்னன்னா பெருமான் வந்து நம்ம வந்து தான் கூட சேர்த்து கொள்வார், அவரே வந்து நம்மை தன்னுடன் கூட்டி கொள்வார், தன்னுடன் சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவாரு. வண்ண பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு பாடியிருப்பாரு. அந்த தன்னை வந்து எந்த அடியார், தன்னுடைய உண்மையான தொண்டர்கள் யாரு அப்படிங்கிறத பெருமானுக்கு தெரியும் இல்லையா. யார் உண்மையான அடியார்கள், யாரு பொய் அடியார்கள் அப்படின்னு எல்லாம் பெருமானுக்கு தெரியும். அப்ப அந்த யார் உண்மைத்தன்மையோட தனக்கு அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமான் என்ன செய்வார், அவரே வந்து ஆட்படுத்தி கொள்வார் அப்படிங்கறதுதான் இங்க சொல்றாரு. இப்ப அந்த மழை எப்படி வந்து தானே வந்து பொழிந்து இந்த உலகத்தை செழுமையாக்குகின்றதோ அது போல இறைவனும் வந்து இந்த உயிர்களை தன்னுடன் கூட்டி அதுங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், அந்த உயிர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து. இதுதான் ஒரு செய்தியில சொல்லுவாங்க, ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் தவறு செய்தால வந்து புளிய மிலாறு கொண்டு அந்த புளியங்குச்சியை கொண்டு அடித்து அவனை வந்து திருத்தறதுக்கு முற்படுவாங்களாம். இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன இந்த அம்மா இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோன்றினாலும் அவங்களுடைய உண்மையான அந்த எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா அந்த பையன் எந்த விதமான தீய வழியிலும் சென்று விடக்கூடாது, கெட்டு போய் விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். அப்படித்தான் இங்க பெருமானுடைய மரக்கருணையும் எப்படி இருக்கு அப்படின்னா வெளியிலிருந்து இந்த உலகியல் பார்வையிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன இவங்க இவ்வளவு துன்பப்படுறாங்க, இப்படி பெருமானையே எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்கின்றார்களே ஆனாலும் வந்து இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே அப்படிங்கிற மாதிரியான ஐயப்பாடு எல்லாம் வரும். அது எதற்காக பெருமான் அப்படி செய்யறார் அப்படின்னா அந்த தீவினைகளை எல்லாம் போக்குவதற்காக, தீவினைகளை போக்கி பக்குவப்படுத்தி
நாம் பக்குவப்பட்ட அந்த நிலையில பெருமான் நம்மை வந்து ஆட்படுத்திக் கொள்வார், சேர்த்துக் கொள்வார். அதுதான் சொல்றாங்க. அடுத்தது 6வது திருப்பாடல். இண்டை வண்ணமும் ஏழிசை வண்ணமும் தொண்டர் வண்ணமும் ஜோதியின் வண்ணமும் கண்ட வண்ணங்களாய் கனல் மாமணி அண்ட வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடியிருக்காரு. இங்க இண்டை வண்ணமும் அப்படிங்கிறது, நம்ம இண்டைனா இந்த இண்டை மலர், அந்த மாலை, அதை சொல்லுவோம். பெருமானுடைய தலைக்கு சூடக்கூடிய தலை மாலை அப்படின்னு அதை பார்ப்போம். அப்படி இண்டை வண்ணமாக ஆகி இருக்கின்றார் பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இண்டை அப்படிங்கிறதுக்கு அகராதியில பொருள் பார்த்தோம் அப்படின்னா தாமரை மலரை குறிக்கிறதா சொல்றாங்க. அப்ப தாமரையின் வண்ணம், தாமரை பூவின், அந்த பூவிலெல்லாம் முதல் பிரதானமான பூ எதுன்னு சொன்னோம்னா வெறுமனே மலர் அப்படின்னு சொன்னோம்னாலே, பூ அப்படின்னு சொன்னோம்னாலே அது தாமரையை தான் குறிக்கும், எந்தவித அடைமொழியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இண்டை வண்ணமுமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார். வாச மலரெல்லாம் ஆனாய் நீயேன். அப்படி மலரின் ரூபமாக எப்படி ஒரு சுகந்தமான அனுபவத்தை நமக்கு தருகின்றதோ அப்படி வந்து பெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அடுத்தது ஏழிசை வண்ணம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பெருமான் வந்து இசையின் வண்ணமாக அந்த நாத சுரூபமாக இருக்கின்றார். அந்த நாதத்திலிருந்து தான் அனைத்தையுமே உற்பவிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருப்போம். அப்படி இந்த நாதத்தின் வண்ணமாக பெருமான் இருக்கின்றார், ஏழு இசையின் வண்ணமாக இருக்கின்றார். தொண்டர் வண்ணமும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இப்ப பெருமான் வந்து தொண்டர்கள் எங்கெல்லாம் கூடியிருக்காங்களோ அங்க பெருமானும் இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப பெருமான் வந்து தொண்டர்களுக்குள்ளே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வாராம். அந்த 1000ல் ஒருவர் குரு பூஜையில கூட சொல்லுவோம், அந்த தொண்டர்கள்ல ஒருத்தரா பெருமானே வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அப்படி தொண்டர் வண்ணமா பெருமான் இருப்பாராம். தொண்டர்களுக்கு கூடவே அவங்க என்றுமே நீக்கமர, அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு நொடி பொழுது கூட அகலாமல் பெருமான் தொண்டர்கள் கூடவே இருப்பார், தொண்டர் வண்ணமாகவே அவர் ஆகிவிடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஜோதியின் வண்ணமும். அடுத்தது ஜோதியின் வண்ணம்னா ஏற்கனவே பார்த்தோம், நெருப்பின் வடிவமாக அந்த ஜோதி சொரூபமாக பெருமான் காட்சியளிக்கிறத தான் திரும்ப திரும்ப நமக்கு அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. ஏன்னா அது அப்பழுக்கற்றது, எந்தவித மாசுமே இல்லாத ஒரு ஒண்ணுதான் அந்த ஜோதிங்கிறது. அதுல எந்த அழுக்குமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அப்பழுக்கற்றதான அந்த ஜோதி வடிவமாக பெருமான் நமக்கு இருக்கின்றார். இப்ப கண்ட வண்ணங்களாய் அப்படிங்கிறாரு. இங்க கண்ட வண்ணங்களாய்னா இது எந்த இடத்துல போய் எப்படி பொருள் கூட்டுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, அந்த தொண்டர் வண்ணமும் தொண்டர்கள் கண்ட வண்ணமும் அப்படின்னு எடுத்துக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். தொண்டர்கள் எந்த வடிவத்துல பெருமானை நினைச்சு வழிபடுறாங்களோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். தொண்டர் வண்ணமும் தொண்டர் கண்ட வண்ணங்களாக பெருமான் காட்சி அளிக்கின்றார். இதுதான் இதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்னு அப்பர் சுவாமிகளே பாடியிருப்பார். யாரெல்லாம் பெருமானை எந்த உருவத்துல நினைச்சு எப்படி எல்லாம் பெருமான் இருப்பாருன்னு கற்பனையில அப்படி பண்ணி அப்படியே போற்றி செய்கின்றார்களோ அவருக்கு அவங்க என்ன மாதிரி நினைச்சாங்களோ அந்த உருவத்திலேயே வந்து பெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். கண்ட வண்ணங்களாய் கனல் மாமணி அண்ட வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படிங்கிறார். இங்க இருக்க இந்த இண்டை வண்ணமும் ஏழிசை வண்ணமும் இதெல்லாமே நம்ம வந்து தொண்டர்களோட சேர்த்து பொருள் கொள்ளலாமா அப்படின்னு நினைச்சேன். தொண்டர்கள் வந்து எப்பொழுதுமே விதவிதமான மலர்களை முருகநாயனார் பற்றி பார்க்கும்பொழுது பார்த்திருப்போம். அவர் எப்படியெல்லாம் பெருமானுக்கு தலையில மாலை சூட்டுறதுக்கு, நீண்ட அந்த மார்பில சூடுறதற்கு, அவருடைய திருவடிகளில் சூடுவதற்கு அப்படின்னு பல வகையான மலர்களை கொண்டு பல வகையான மாலைகளை தொடுப்பார் அப்படின்னு. அப்படி அந்த அடியார்கள் செய்து கொடுக்கும் அந்த மாலையின் வடிவமாக அதை அப்படி விரும்பி பெருமான் ஏற்றுக்கொள்வாராம். அப்படி அவர்கள் அளித்த அந்த இண்டை வண்ணமாக பெருமானானார், அவர்கள் பாடும் அந்த இசையின் வண்ணமாக பெருமான் ஆகிவிட்டார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏழிசையா இசை பயனாய் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் பாடும் அந்த பாட்டாகவும் அந்த அவர்கள் கொடுக்கும் அந்த மலராகவும் அவர்கள் கண்ட அந்த ரூபத்திலுமே பெருமான் வந்து காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கனல் மாமணி. மாமணினா பெருமானை வந்து பொன்னே மணியே வைரமே முத்தே அப்படின்னு எல்லாம் பாடுவாங்க. அதாவது இந்த உலகில எதெல்லாம் மிக உயர்ந்ததாக காணப்படுகின்றதோ அதற்கு ஒப்பிட்டு நமக்கு வந்து தெளிவுபடுத்துவதற்காக இப்படி எல்லாம் பாடுவாங்க. அப்படி கனல் மாமணி போல பெருமான் காட்சியளிக்கிறார். அதோட ஜோதி, அந்த கனல் மாமணி அதெல்லாம் வெளிப்படுத்தும் அந்த ஜோதியின் வண்ணமாக பெருமான் இருக்கின்றார். அண்ட வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படிங்கிறாரு கடைசி வரையில. அண்ட வண்ணம்னா இந்த அண்டம்னா என்னன்னு தெரியும் நமக்கு, உலகத்தை தான் அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டனே அஞ்சேல் என்று அருள் செய் அப்படின்னு எல்லாம் பாடுவார். அப்போ உலகம், இந்த உலகம் முழுவதுமே உலகமாகவே உலகெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு எல்லாம் பாடுவார். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படி பாடும் பொழுது
இந்த உலகமாகவும் நீயே ஆகிவிட்டாய், அந்த அந்த ரூபமா நீ இருக்க அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அண்ட வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறாரு. இங்க அண்டம்ங்கிறத வானம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் எடுத்துக்கலாம், அடுத்தது வித்து அப்படிங்கிற ஒரு பொருளையும் எடுத்துக்கலாம். அப்படின்னு அண்டம்னா முட்டை, வித்து அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாமா. இப்போ அதுல இருந்து தானே எல்லாம் உற்பத்தி ஆகுது. அப்படி அண்ட வண்ணமாக எல்லாத்துக்கும் மூல காரணமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 7வது திருப்பாடல். விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும் கரும்பின் இன்மொழி காரிகை வண்ணமும் விரும்புவார் வினை தீர்த்திடும் வண்ணமும் அரும்பின் வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறார். இங்க விரும்பும் வண்ணமும்னா அடியார்கள் எல்லாம் எந்த வடிவத்துல விரும்புகின்றார்களோ அந்த விருப்பத்தின்படி பெருமான் வருகின்றார். வேத ரூபினனாக, வேத சுரூபினனாக, அந்த வேதத்தின் ஒளியாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்லாம் பார்ப்போம். அப்ப வேதத்தின் வண்ணமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேதத்தின் வண்ண அதை கொண்டு போய் இங்க போட்டோம்னா வேதத்தை விரும்பும் வண்ணமுமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வேத ரூபமாக இருக்கின்றார், அந்த வேதத்தை பெருமான் வந்து மிகவும் விரும்பி கேட்பார் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த வேதத்தின் ஒளியை வந்து மிகவும் விரும்பி பெருமான் கேட்பார் அப்படின்னு. அந்த வேதத்தின் வண்ணமும் அதை விரும்பும் வண்ணமுமாக பெருமான் இருக்கின்றார். அடுத்தது கரும்பின் இன்மொழி காரிகை வண்ணமும் அப்படின்னு பாடுறார். கரும்பின் இன்மொழினா கரும்பு எவ்வளவு இனிமையாக இருக்கும், அந்த கரும்பை போல இனிமையான மொழியுடைய காரிகைனா இங்க உமையம்மையின் வண்ணமுமாக பெருமான் இருக்கின்றாராம். அப்ப உமையம்மையோட ஒரு ரூபத்துல எதுக்காக பெருமான் வருகின்றார் அப்படின்னா அருள் புரிவதற்காக. இந்த தொண்டர்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னாலே பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா அந்த காரிகை, அந்த உமையம்மையோட கூடிதான் வருவார். இதுதான் கலைமலி அகலல்குள் அறிவைதன் உருவினன் அப்படின்னு பாடியிருப்பாரு ஒரு பதிகத்துல திருஞான சம்பந்த சுவாமிகள். அந்த உமையம்மையின் ரூபமாகவே பெருமான் தான் இருக்கின்றார். இப்ப உமையம்மை வேறல்ல, பெருமான் வேறல்ல. பெருமான் தான் உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக தன்னுடைய கருணையே உருவமாக கொண்டு வருகின்றார் அப்படிங்கிறத இங்க பாக்குறோம். கரும்பின் இன்மொழி காரிகை வண்ணமாக பெருமான் இருக்கின்றாராம். விரும்புவார் வினை தீர்த்திடும் வண்ணமும் அப்படின்னு அடுத்தது பாடுறார். யாரெல்லாம் பெருமானை விரும்பி போற்றி செய்கின்றார்களோ அவர்களுடைய வினையை பெருமான் தீர்ப்பார். அந்த தீர்க்கம் வந்து இயல்பாக பெருமான் இருக்கின்றார். அவருடைய இயல்பே எப்படிதான் அப்படின்னா யாரெல்லாம் தன்னை விரும்பி துதிக்கின்றார்களோ அவர்களுடைய வினைகளை பெருமான் தீர்த்தருள்வாராம். அதாவது அந்த சஞ்சித குவியல் அப்படின்னு சொல்லுவோம், அது அந்த பிராரத்தம், ஆகாமியம், இப்படிப்பட்ட எந்த விதமான வினையின் தாக்குதலும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பெருமானை நாம் விரும்பி ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விரும்புவார் வினை தீர்த்திடும் விமலன் அப்படின்னு எல்லாம் பாடுவாங்க. அப்ப யாரெல்லாம் பெருமானை அன்போட, இங்க வந்து அன்புதான், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை இல்லையா பெருமான். இங்க வந்து அன்போட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமானை நாம் வழிபட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய வினை வந்து நம்மை தாக்காமல் பெருமான் காத்தருள்வார் அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. ஏன்னா வினைப்பற்று அறுக்கும் வகைங்கிறது ரொம்ப மிகவும் கடினமானது. நம்முடைய அனைத்து துன்பத்திற்கும் காரணம், இன்பத்திற்கும் காரணம் எல்லாமே நம்முடைய வினைகள் தான். இந்த வினைகள் அற்று போனால்தான் நமக்கு இந்த பிறவிங்கிறது இல்லாமல் போகும். அப்ப அதற்கெல்லாம் என்னதான் வழி? நம்முடைய முயற்சினால இந்த வினைகள் எல்லாம் நம்ம இல்லாமல் செய்து விடலாமா அப்படின்னா இல்ல. ஏன்னா சஞ்சித வினையை போக்குவதற்காக தான் நமக்கு பிறவி கொடுக்கப்படுகின்றது. அப்ப அதை போக்கி கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு வந்து மேல் வினை வந்து சேர்ந்துடுது. இப்படி ஒரு தொடர் சங்கிலி போல இருக்கு. அந்த சங்கிலியை அறுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த வினையின் பற்றினை, அந்த சங்கிலியை அறுக்கணும் அப்படின்னா நம் பெருமானுடைய திருவடிகளில் சரணடைய வேண்டும். அப்படி விரும்பி பெருமானை நாம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை செஞ்சுட்டே இருந்தோம்னாலே நமக்கு மிக எளிமையாக வினையெல்லாம் அகன்று போய் நமக்கு வந்து பெருமானுடைய திருவடி இன்பத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரும்பின் வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு அடுத்தது பாடுறார். இங்க அரும்பு அப்படிங்கிறதுனா அரும்புதல். அரும்பு வந்து எப்படி ஒரு தன்னுடைய அந்த வாசனையெல்லாம் தன் கூட உள்ள அடக்கி வச்சிருக்குமோ, அப்படி நல்ல இயல்புகளை கொண்டதாக இருக்குமோ, அப்படி வந்து பெருமான் வந்து அனைத்து நல் இயல்புகளையும் பெருமான் தன்னுடன் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு இங்க எடுத்துக்கலாம். அரும்பின் வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அடுத்து 8வது திருப்பாடல். ஊழி வண்ணமும் ஒன்சுடர் வண்ணமும் வேழத்தின் ஈரூறி போர்த்ததோர் வண்ணமும் வாழி தீ உருவாகிய வண்ணமும் ஆழி வண்ணமும் ஆவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறார். இங்க ஊழி வண்ணம், ஊழிங்கிறதுனே ஊழி காலம். அது எதற்கு நம்ம உண்மையா காட்டலாம்? இருளுக்கு சொல்றாரு.
இருள் போல அங்கு பெருமான் இருக்கின்றார். அதாவது மறைத்து விடுகின்றார். அதாவது பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு அதுங்களுக்கு காமிச்சாலும் அதுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இது இருக்காது, அவற்றால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால பெருமான் என்ன செய்வார், மறைச்சு வச்சிருப்பார். அப்படி ஊழி வண்ணமாக இருக்கின்றார், சர்வ காரணனாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. ஒன் சுடர் வண்ணமும், அப்படி பெருமான் இருளாக மட்டும்தான் இருக்காரா, எல்லாத்தையும் எப்பவுமே மறைச்சுதான் வச்சிருப்பாரா அப்படின்னா இல்ல. அந்த உயிர்களுக்கு வந்து எப்போ வந்து பெருமானை சரணடைகின்றனவோ அப்போவே அதுங்களுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படிங்கிறத நோக்கி பெருமான் வந்து ஒன் சுடர்னா ஒளிமிக்க, அப்படி சுடர் வந்து ஒளிவிட்டு பிரகாசமாக இருந்து எப்படி எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு அப்படி காட்டுகின்றதோ அப்படி பெருமான் வந்து தன்னுடைய உண்மை நிலைமையை காட்டி அந்த உயிர்களை தன்னுடன் ஆக்கிக் கொள்வார். அப்படி ஒன் சுடர் வண்ணமாக பெருமான் இருக்கின்றாராம். அடுத்து வேழத்தின் நீரூறி போர்த்ததோர் வண்ணமும் அப்படிங்கிறார். அந்த அட்ட வீரட்டான செயல்ல ஒன்றான அந்த யானையின் தோளினை உரித்து போர்த்தி கொண்ட அந்த ஆற்றலை இங்க சொல்றாரு. வேழத்தின் ஈரூறி போர்த்ததோர் வண்ணமும், இப்படி மிக மிக பெரும் ஆற்றல் கொண்டவராக பெருமான் இருக்கின்றார். வேழத்தின் ஈரூறி போர்த்ததோர் வண்ணமும் அப்படின்னு அந்த செய்தியை இங்க சொல்றாரு. வாழி தீ உருவாகிய வண்ணமும் அப்படின்னா இங்க வாழின்னா இங்க வந்து வாழி தீனா ஊழி தீயதான் சொல்றாரு. வாழி தீ உருவாகிய வண்ணமும் அப்படின்னா இந்த வடவா முகாக்னின்னா அடுத்தது ஆழின்னு சொல்றதுனால அடுத்த வரியில ஆழி வண்ணமும் ஆவாருங்கிறாரு. அப்ப கடல்ங்கிறது நமக்கு அனைத்து வகையான வளங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஆழிக்கு, அந்த கடலுக்கு பெருமானை ஒப்பிட்டு சொல்றார். ஆழி வண்ணம், அந்த கடல் போல பெருமான் இருக்கின்றாராம். கருணை மா கடல், அப்படிப்பட்ட அந்த கருணை கடலாக பெருமான் இருக்கின்றார். அந்த கடல்ல என்ன இருக்கும்னா வடவா முகாக்னின்னு ஒரு மாதிரி ஒரு ஊழிக்கால தீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழி காலத்துல மட்டும் அது வெளிப்படுமா, அனைத்தையுமே தன்னுடன் ஒடுக்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க, அழிச்சிரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த வடவா முகாக்னி போல பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதான் அந்த ஊழி தீக்கு எதுக்கு சொல்றாரு அப்படின்னா அதோட ஆற்றல், அதோட வேகம் இதெல்லாம் மிகுந்த பேராற்றல் கொண்டதாக இருக்குமா. அப்படிப்பட்ட பேராற்றல், ஆற்றல், அந்த வலிமை, திண்மை இதெல்லாம் உடையவராக நமது பெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிறதுக்காக அதோட ஒப்பிட்டு சொல்றாரு. அடுத்தது 9வது திருப்பாடல். செய்தவன் திருநீறு அணி வண்ணமும் எய்த நோக்கரிதாகிய வண்ணமும் கைது காட்சி அரிதோர் வண்ணமும் ஐது வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படின்னு பாடுறார். இப்ப செய்தவன் திருநீர் அணி வண்ணம்னா இங்க பெருமானை தான் சொல்றாரு. செய்தவன்னா இங்க பெருமான் வந்து அந்த யோகியாக இருந்து அந்த முழு நீரணிந்து இந்த உலகத்திற்கே எடுத்து காட்டுகின்றார். முழு நீரணியும் அது எதற்காக அணிய வேண்டும் அப்படிங்கிறது அந்த முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக பெருமானே தன்னுடைய உடல் முழுவதும் திருநீற்றினை அணிந்து கொள்கின்றார். எப்பவுமே சொல்றதை விட செய்து காட்டுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமான் என்ன செய்யறாரு, இந்த உலக உயிர்கள் எல்லாம் உயிர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருநீற்றினை தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கொண்டு காட்சியளிக்கின்றார். இப்ப செய்தவன் திருநீர் அணி வண்ணமும், அவருடைய செயல்கள் ஒவ்வொரு செயலுமே கருணையின் காரணமாக தான், இந்த உயிர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக தான் பெருமான் செய்யறாரு. கருணை தான் அப்படிங்கிறோம். பெருமானுடைய 5 தொழில்களுமே கருணை தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. இந்த 5 தொழில்களுமே எதற்காக தான் பெருமான் செய்யறார் அப்படின்னா இந்த உயிர்களுக்கு அருள வேண்டும், கருணையின் காரணமாக தான் பெருமான் தான், அருளல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமான் அருள்வதற்காக இதெல்லாம் செய்யறாரு. மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி அப்படின்னு தன்னோட உடல் முழுவதுமே திருநீற்றினை பூசி கொண்டிருப்பார். இந்த திருநீற்றின் பெருமையை நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் வாயிலாக ஒரு பெரிய வரலாற்றின் மூலமாகவே நமக்கு பெருமான் காட்சிப்படுத்தியிருப்பார். அந்த திருநீற்றின் ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நேத்து கூட ஐயா சொன்னாங்க. இந்த திருநீற்று வந்து அந்த உற்பத்தி காஞ்சி புராணத்துல இருந்து ஒரு இதை சொன்னாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அப்படி இந்த திருநீற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு பெருமான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அடுத்தது அதாவது ஒரு சிவனடியார்னாலே அவருக்கு முக்கியமா இருக்க வேண்டியது என்ன, விபூதி தான், திருநீற்றினை தடுத்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து தீவினைகளை எல்லாம் சுட்டு பொசுக்கி தள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அது. அப்படிப்பட்ட செய்தவன் திருநீர் அணி வண்ணமும் எய்த நோக்கு அரிதாகிய வண்ணமும், பெருமான் வந்து காட்சிக்கு அரியர் அப்படிங்கிறத நம்ம பல பதிகங்களை பார்த்துட்டே வருவோம். எய்தி நோக்கு அரியது, பெருமானை போய் சாதாரண கண்கள், இந்த ஊனக்கண்ணை கொண்டு போய் பெருமானை பார்த்துடலாமா, இதை வைத்துக்கொண்டு, இந்த ஊனக்கண்ணை வைத்துக்கொண்டு பெருமானை தரிசித்து விடலாமா அப்படின்னா அப்படி பண்ணவே முடியாது. அதற்குன்னு ஒரு ஞானக்கண் பெருமான் தான் அதையும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட கண்கள் இருந்தால்தான் நம்ம வந்து பெருமானை தரிசிக்க முடியும்.
அப்படி எய்து நோக்கு அரிதாகிய வண்ணம், அரிது அவரை காண்பது என்பது அரிது. ஆனா அரிதே தவிர அது இல்லவே இல்லை, பெருமானை பார்க்கவே முடியவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது. பெருமானை பார்க்க முடியும். எப்ப முடியும் அப்படின்னா அன்பு கொண்டு பெருமானை தேடணும். அன்புங்கிற அந்த ஆயுதத்தை கொண்டு பெருமானை நாம் தேடினோம் அப்படின்னா பெருமான் நமக்கு கண்டிப்பா வசப்படுவார், அவரை கண்டு தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைது காட்சறியதோர் வண்ணமும் அப்படின்னா, இங்க கைதுன்னா இங்க தன்னுடைய கைது செய்தல்னா சிறைப்படுத்தி கொள்ளுதல். பெருமானை எப்படி கொண்டு வந்து நம்ம கூடவே வச்சு சிறைப்படுத்தி கொண்டு அவரை பார்க்கலாமா அப்படின்னா அதுவும் இல்லை, அப்படி செய்யவே முடியாது. கைது காட்சி அறியதோர் வண்ணம். இப்ப பெருமான் வந்து அரியவர். அரியதுன்னா ரொம்ப சாதாரணமா போய் மற்ற தெய்வங்களை தரிசிப்பது போலவோ இல்ல மற்றவர்களை தரிசிப்பது போல பெருமானை நாம் நம்முடைய ஊனக்கம் கொண்டு தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் யாவராயினும் அன்பரல்லார் காணோனா மலர் சேவடியான் அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவார். அன்பர்கள் இல்லாம மத்த யாராலும் பெருமானை போய் பார்த்துட்டே முடியாது. காட்சிக்கு அரியராக இருப்பார். தொண்டர் தமக்கு எளியவர் அப்படின்னு எல்லாம் பார்த்திருப்போம். அப்படி தொண்டர்களுக்கு எளியவராக பெருமான் காட்சி அளிப்பார். ஐந்து வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படிங்கிறது. அப்ப ஐந்து வண்ணம்னு மிக நுண்ணிய அப்படிங்கிற பொருளையும் எடுத்துக்கலாம். ஐ அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருளையும் எடுத்துக்கலாம். நித்த மணாளர் நிரம்ப அழகியர் அப்படின்னு எல்லாம் பாடுவாங்க. அப்படி அந்த நித்த மணாளராக நிரம்ப அழகியராக பெருமான் காட்சியளிப்பார். நுண்ணியர் பருத்த தன்மையோடும் பெருமான் காட்சி அளிப்பார், நுண்ணிய தன்மையோடும் காட்சி அளிப்பார். அணுவாகவும் இருப்பார், மிகப்பெரிய பருத்த பொருளாகவும் பெருமான் காட்சி அளிப்பார் அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். அப்படி நுண்ணிய வண்ணமுமாக பெருமான் இருக்கின்றாராம். அடுத்து 10வது திருப்பாடல். எடுத்த வாளரக்கன் திரள் வண்ணமும் இடர்கள் போல் பெரிதாகிய வண்ணமும் கடுத்த கை நரம்பால் இசை வண்ணமும் அடுத்த வண்ணமும் அவர் ஐயாரரே அப்படின்னு பாடியிருக்காரு. இங்க எடுத்த வாள் அரக்கன் அப்படின்னா வாள்னா ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம், ஆற்றல் மிக்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அரக்கன் ராவணன். எப்பவுமே 10வது திருப்பாடல்ல ராவணனை அடர்த்த அந்த வரலாற்றினை அப்பர் சுவாமிகள் சொல்வாரு. அதுதான் இங்கேயும் சொல்றாரு. எடுத்த வாள் அரக்கன் திரள் வண்ணமும். திரள்னா அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றலா இருந்தா அவன் திருக்கைலாய மலையே தூக்குகின்ற அந்த ஆற்றலுடையவனாக இருக்கின்றானே, அப்படிப்பட்ட அந்த ஆற்றல், அந்த பேராற்றல் இருக்குல்ல, அதையும் தாண்டி மிகுந்த ஆற்றல் உடையவரா நமது பெருமான் இருப்பார். நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆற்றலோட இங்க ஒப்பிட்டு சொல்றாரு. எடுத்த வாளரக்கன் திரள் வண்ணமும் இடர்கள் போல் பெரிதாகிய வண்ணமும் அப்படிங்கிறாரு. அப்படி ஆற்றலோட தூக்கிய அந்த ராவணனுக்கு எப்படிப்பட்டதான ஒரு இடர் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பெருமானுடைய சிறு விரல் அழுத்தத்தின் காரணமாக அவனுடைய 10 தலைகளும் 20 தோள்களும் இப்படி நொறுங்கி போகும்படியாக அழுத்துறாரு பெருமான். இப்படி கத்தி கதறான் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர் அவனுக்கு வந்து தோன்றிடுது. அப்படி இடர்கள் போல் பெரிதாகிய வண்ணமும் அப்படிப்பட்ட தன்மையும் அப்படிப்பட்ட தன்மையோடும் பெருமான் இருக்கின்றாராம். அடுத்தது கடுத்த கை நரம்பால். கடுத்துனா என்னன்னா விரைந்து அந்த துன்பம் தாங்க முடியாமல் வேகமா போய் என்ன செய்யறார் ராவணன் அப்படின்னா தன்னுடைய கை நரம்பையே யாழாக வச்சு அதை மீட்டி பாடுறார், சாமகானம் பாடுறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதைத்தான் சொல்றாரு. கடுத்த கை நரம்பால் வண்ணம். அவன் இசைக்கிறானே அந்த சாமகானத்தின் வண்ணமாகவே பெருமான் இருக்கின்றாராம். ஏன்னா அனைத்துமாகவே 7 இசையா இசைப்பயனாங்கிற மாதிரி அனைத்துமாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டே வராரு. அப்படி கடுத்த கை நரம்பால் இசை வண்ணமும், அந்த இசையின் வண்ணமுமாக பெருமான் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அடுத்தது அடுத்த வண்ணமும் அவர் ஐயாரரேன்னு கடைசி வரியில பாடுறாரு. அடுத்த வண்ணம்னா இங்க என்ன, அடுத்தல்னா இங்க அருள் செய்தல். அப்படிப்பட்ட ராவணன் ஆற்றலோட பெருமான் விட்டிருந்த திரு கைலாய மலையை ஒரு அகம்பாவத்தோட அவன் தூக்கி அந்த காரணத்தினால அவனை நெரு அப்படின்னு அடர்க்கிறார் பெருமான். அடர்த்த பிறகு வழிதாங்க முடியாமல் என்ன செய்யறாரு, தப்பிக்கிறதுக்காக சாமகானம் விட்டுறாரு. அந்த இசையில் மயங்கி பெருமான் என்ன செய்யறார், அருள் செய்கிறார். அவனுக்கு பேரு வாழ் இது எல்லாத்தையுமே பெருமான் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்படி அவனுக்கு அருள் செய்த அந்த வண்ணமும் அந்த அருளின் வடிவமாக அருளின் ரூபமாகவே பெருமான் அங்க இருக்கின்றாராம். இப்ப துன்பத்தை கொடுப்பதும் பெருமான் தான், அப்புறம் அருளை கொடுப்பதும் பெருமான் தான். இப்படி சர்வமாக யாதுமாகி நின்றாய் அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்படி அது போல பெருமான் எல்லாமாக பெருமான் தான் இருக்கின்றார். பெருமானை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கறதான் இங்க இந்த பதியத்துல நமக்கு அப்பர் சுவாமிகள் அறிவுறுத்துகின்றார். அதாவது இங்க பெருமானுடைய திரு உருவம் அவருக்கு எங்க பார்த்தாலும் பெருமானுடைய திரு உருவம் தான் தோன்றுது. பார்க்கும் இடங்கள் எல்லாம் பெருமானையே தான் பார்க்கிறார்.
இப்போ எல்லா உருவத்திலையும் பெருமான் அந்த வண்ணமாகவே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இதெல்லாம் எதன் வெளிப்பாடு அப்படின்னா அவருடைய அன்பு அன்பு மீதூறி அந்த காரணம். அளவுக்கு அதிகமாக அன்பு போயிடுச்சுன்னா என்ன தோணும் நமக்கு? வேற எந்த சிந்தனையுமே இருக்காது, பெருமானுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்க்குற இடங்கள் எல்லாம் பெருமான் தான். பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கரிய உரு தோன்றுதையான்னு பாடுவாங்களே, அப்படி வந்து எதெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் பெருமானை தான் காட்சியளிக்கிறார். அப்படியாக பெருமானை அனைத்து இடங்களிலுமே தரிசித்து அந்த தரிசித்ததன் விளைவாக பெருமான் இப்படிப்பட்ட அற்புதமான திருப்பதிகங்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அந்த திருப்பதிகங்களை பெருமானுடைய குரு பூஜை தினத்தையொட்டி நம்ம சிந்திக்கும் இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த திருமதி சாந்தா அம்மையார் அவர்களின் திருவடிகளை வணங்கிக் கொள்கின்றேன். மேலும் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவரின் திருவடிகளையும் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். சிவா. சிவசிவா. மிக மிக வந்து ஒரு அற்புதமான திருப்பதியும் ஒரு வித்து போல உரையாசிரியர்களே இதை வந்து பொருள் சொல்வதற்கு மிகவும் வந்து ஒரு இடர்பட்டது போல தோன்றுது. உரையை படித்து பார்த்தேன், ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு. அவர்களே வந்து கொஞ்சம் இடர்பட்டது போல இருக்கு, இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட இப்போ சொன்னது போலயே அவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இதில் வந்து என்னன்னா, திருவையாறுல இந்த திருக்கைலை காட்சி வந்து கண்ட காட்சி வந்து உள்ளத்துல ஒரு சிந்தையில வந்து அதை விட்டு அவருக்கு போகாம இருக்கும் பொழுது அந்த 1000 கோடி சூரிய பிரகாசமா இருக்கக்கூடிய பெருமான், ஆனா நம்ம வந்து காணும் அளவிலே வந்து எந்த எல்லையில காண முடியுமோ அப்படி அருளக்கூடிய இல்லையா, அவனர்களே கண்ணாக காட்டினல்லால் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனே அவருடைய கண்ணாக வந்து நம்ம பார்க்கும்படி அப்படி காட்டின அந்த காட்சியை பார்த்தோன்னா அது என்ன சொல்றதுன்னு சொல்ல முடியாம எல்லாமே வந்து பெருமானதான் இருக்குன்னு, அதை ஜோதியாக இருக்கிறாருன்னே ஒரு 6-7 பாட்டுல வந்து நமக்கு வருது. சிந்தை வண்ணத்தரானா ஒண்ணுமே இல்லை. இந்த வண்ணங்கிற சொல்ல இப்ப அது என்ன, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால்னா வண்ணம்னா நிறம்னு பொருள் வராது. இது எல்லா இடத்துலையும் இந்த வண்ணங்கிற சொல் வந்து நிறங்கிற பொருள் வராது. வண்ணம் 1000 உடையார் வாழ்வொளி புத்து உருள்வார் என்பாரு. அந்த வண்ணம்னு சொன்னா அப்படியே இறைவனை பற்றிய அவ்வளவு செய்திகளையும் அடைக்கிறது. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால்னா அவனுடைய வீரம், கொடை, புகழ், என் குணங்கள், கருணை எல்லாமே வந்து உடையது. அப்படிப்பட்டதான் அந்த வண்ணங்கிறதுக்கு வந்து நிறம் மட்டும் எடுத்துக்கூடாது. சில இடங்கள்ல நிறம் வந்து பொருந்தது. சிந்தை வண்ணத்தினா சிந்தை முழுதும் நிறைந்துன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. திறம்பாவனம்னா உறுதியாகங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. எப்பொழுதுமே பெயராக இருக்கிறது. முந்தி வண்ணத்தர்னா மூல மூர்த்தியாக இருக்கிறவர். முழு நீரணி சந்தி வண்ணத்தராங்கும் பொழுது இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த வரியில அந்தி வண்ணம் சொல்றதால சந்தின்னு காலையில வந்து காலை பொழுதும் மாலை பொழுதும் சந்திக்கிறது சந்தி. அந்த உச்சி பொழுதுல இருக்கு பாருங்க, 12 மணி இருக்கு இல்லையா நண்பர்கள், அதுவும் வந்து ஒரு சந்தியாக வந்து சொல்வார்கள். அதுபோல இரவு 12 மணியும் ஒரு சந்தியாக ஒரு கருத்தும் உண்டு. முழு நீரணி சந்தி வண்ணத்திராயன்னு சொன்னா அந்த உச்சி பொழுதுல இருக்கக்கூடிய ஒளி வண்ணத்திராயன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ஒண்ணுமே வந்து பொருள் வந்து ஒரு தவறாக அது வந்து போயிடாது. அப்புறம் தழல் போல்வது போல அவருக்கு அந்த தழலாகவே வந்து அவருக்கு அந்த சிந்தையிலேயே அப்படியே இருக்கு. ஒரு அந்தி வண்ணம் போல வந்து இறைவனுடைய இயல்பான வந்து நிறம் அது. அப்புறம் மூல வண்ணம்னா செம்மை நிறம் தான் சொல்றாரு. எல்லாருக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர். நிறம்னு எடுத்தோம்னா செம்மை நிறம் தான் மூல வண்ணம் இருக்கு. அங்க மூலமாக இருக்கிறார், மூலமூர்த்தியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது. முதலாகிய கோல வண்ணத்தர்னு சொன்னா என்ன கோலம்னா இவர் தான் எல்லாரும் மூவரையிலும் முதலாய நடுவாகிய மூர்த்தின்னு சொல்றோம்ல. அப்புறம் நீல வண்ணத்தர் ஆகின்னு இந்த இடத்துல பொருள் வர்றதால அவருடைய இயல்பான நிறம் சுடர் வண்ணம். ஆனா என்ன ஆகிறாரு, நீல வண்ணத்தராக ஆகிறாரு. ஏன் நீல வண்ணத்தராக ஆகிறாருன்னா அந்த விடத்தை உண்டதால் வந்து அந்த நீளம் தொண்டையில படுறது இல்லை, அதை வந்து சொல்றாரு. நெடும்பளிங்க ஆழ வண்ணத்தார்னா அந்த ஆழகால விடம் இருக்கு இல்லையா, அந்த பளிங்கி போல இருக்குன்னு பல இடங்கள்ல பளிங்கி போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டையோட மிடரு வந்து கரிய வந்து ஒரு பளிங்கு நிறத்தில் இருக்கிறதுன்னு வந்து பளிங்கி போல் வந்து ஒளிர் விடுகிறது என்று அப்படின்லாம் சொல்றாரு. சிந்தை வண்ணமும் அது முதல்ல சொல்லிட்டாரு. அதே மீள வருதுங்க இந்த தொடர்கள் வந்து ஒரு பாடல்ல சொன்னதே மீள அங்க வந்து அது வந்து அதாவது அந்த அந்த காட்சியை பார்த்தோம்னா என்ன சொல்வதுன்னு தெரியாம புலம்புவது போல ஒரு
ஒரு இது பதிகம் அருள்னா இப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது. அதே சிந்திய வண்ணம் முதலே சொல்றாரு, அதையே சொல்றாரு. தீயது வண்ணம், ஒளி வண்ணம், அந்தி பொழுது, அதே போல எப்பொழுதுமே சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்சி. அப்புறம் பந்தி காலனை பாய்ந்தது ஒரு வண்ணமும், அந்த அடியாருக்கு வந்து துன்பம் வரும்போது பொறுக்காலாகாது அப்படி செய்தது அப்படின்னு சொல்லி இது. அப்புறம் நம்ம குழைக்கும் வண்ணங்கள்னா அடியார்களை வந்து குழைக்கும், அதெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்புறம் மழைக்கண் மாமுகில், அதாவது சாமியை வந்து எல்லாம் அல்லையுமேனா ஒளிகொள் வெண்முகிலாகி எங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்துன்னு சொல்றாங்கல்ல. முகிலாகவும் வந்து முகில் வண்ணனாகவும் இருப்பார், முகிலாகவும் எல்லாமும் அல்லமயக ஆகக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான். திண்டை என்பது வந்து இந்த வளைவாக கட்டக்கூடிய மாலை, மலர்களையும் அந்த இலைகளையும் வந்து அடுத்தடுத்து வந்து தொடுத்து அதை வட்டமாக வந்து முடிமாலைன்னு தான் சொல்லுவாங்க. இண்டைன்னா வேற எதுவுமே கிடையாது. அந்த கருத்தை மட்டும்தான் நம்ம சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாது. 6 சுவை 7 ஓசையோடு 8 திசை தானன்னா 7 சுரங்களாகவும் 7 இசையாகவும் வந்து அதற்கு இசைக்கு மூலமாகவும் இருக்கக்கூடிய பெருமான். ஏன்னா நாதங்கிற அந்த தத்துவத்திலிருந்து ஒளியை வந்து வெளியாக்குறாரு இல்லையா, அதை போல அந்த அதுக்கு மூலமாக அவர் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொருள். தொண்டர் வண்ணமம்னா தொண்டர்களோடு வந்து தொண்டர்களாக வந்து தொண்டர்கள் உள்ளத்திலே வந்து வெளிப்பட்டு அப்படி ஏந்தி நிற்கிறாருன்னு சொல்லி அப்படி வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொண்டர்கள் எல்லாரும் வந்து எப்படி லிங்கத்துல அதிகமாக வெளிப்படுறாரோ அதே போல சிவபெருமானியே உள்ளத்திலேயே வந்து ஆலயமாக வைத்து எழுந்தருள் வைத்து திருத்தொண்டு செய்யக்கூடிய அந்த தொண்டர்களாகவே வந்து ஆகிறார். அவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக வெளிப்படுவாருன்னா அதான் அந்த இவங்களா இருக்காங்க இல்லையா, சாக்கிராதீத நிலையில உள்ள ஜீவன் முக்தர்லாம் அங்கே சிவமாகவே வந்து பாவிக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, அதே போல அதை வந்து அப்படி கொண்டு போயிடலாம். எங்கும் திருமேனி கண்ட வண்ணங்களான்னா எல்லாமும் அல்லவுமாங்கிறது மாதிரி எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்திங்கிறது போல காணக்கூடியது, கேட்கக்கூடியது, உணரக்கூடியது, சுவைக்கக்கூடியது, நுகரக்கூடியது, தொடு உணர்வு அனைத்துமாக வந்து எல்லாமே பெருமான் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் விரும்ப வண்ணமா இதெல்லாம் நல்லா சொல்லிட்டாங்க. கரும்பின் நின்மொழி அம்பிகை பாகம், அம்பிகையோட நிறம்னா அது கருப்புன்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. சேப்பாகவும் இருப்பாரு, கருப்பாகவும் இருக்காரு. அதெல்லாம் சொல்லி கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஊழி வண்ணமும் ஊழியாக பல்வேறு ஊழிகளாக வந்து ஊழி, பேரூழி, மாப்பேரு ஊழின்னு இருக்கு. ஊழினா சாதாரண சின்ன சின்ன இது, திடீர்னு ஒரு சுனாமி வந்து அடிச்சுட்டு போகிறது. பேரூழினா நிறைய வந்து பூகம்பங்கள் மேலே வந்து விண் திரித்து விழுறது, ஆனாலும் உலகம் இருக்கும். மாப்பேரூழினா எதுவுமே இல்லாமல் கூட பெருமான் மட்டும்தான். பெருமானும் வந்து பேரருவத்துக்கு போகிறது தான் வந்து அந்த எப்படி இயல்பாக நிலையில வந்து பேரருவ நிலையில இருக்காரோ, இந்த அருவங்கிறது வந்து 5 பூதங்கள்ல 1. இந்த அருவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதான் வெளிக்கோள் வெளிக்கடந்து சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாயின்னு சொல்லி அது பேரூழி அது சொல்லுவாங்க. அதே போல பல்வேறு ஊழிகளாக இருக்கக்கூடியவன் ஒளி நிறைந்த சுடர் வண்ணமாக இருக்கிறது. வேழம் குறித்தது ஒரு வீரட்ட அது செயல் வண்ணம்னா இந்த இடத்துல செயல்பாடுங்கிற அந்த இதுல வந்துடுது. அப்புறம் வந்து தீ உருவாக இருக்கக்கூடியவர் ஆழி வண்ணம்னு சொன்னா அந்த வடமுகாகினின்னு சொன்னாங்க. அது ஒரு கரு வண்ணமும் பெருமானுக்கு உண்டு, எல்லா வண்ணமும் அவருக்கு உண்டு. எல்லாம் வேறு இடங்கள்லயே நீல நிறத்துல வந்து பால் நிறத்துல இருக்காரு, நீல வண்ணமா இருக்காருன்னு வேறு திருமுறைகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. செய்தவன் திருநீர் அணி வண்ணங்கிறதுக்கு நம்ம வந்து தவம் செய்யக்கூடிய பெருமாளை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா 3வது அடியில அந்த விரால் காண முடியலன்னு இங்கே வரதால அவன் வந்து வேதத்துக்கு அவன் தானே இது வேதன் தானே, அவன் செய்தவன்னா எப்பொழுதுமே அவன் வந்து திருநீர் அணிந்திருக்கான அந்த வண்ணம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எய்த நோக்கரியதாக வண்ணம்னா காட்சிக்கு அரியர்னு சொன்னா இல்பொருள் ஆகிடும். அதனாலதான் அரிய காட்சியரே தமது அங்கை சேரி எரியர் ஏறு கொண்டு ஏறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைதுன்னா சிறைப்படுத்தக்கூடிய அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்றாங்க. அதுதான் அவங்களாலே முடியல, ஒரே ஆசிரியரே ரொம்ப வந்து இது பண்ணிருக்காங்க. ஐயின்னா அழகிய வண்ணம் எளிமையாக தான் இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் போல வந்து அரக்கனை வந்து அடர்த்த ஒரு இதாக இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதாவது இந்த பொருளுக்குள்ள வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த தொடர்கள்லாம் இருக்கு. ஒரு 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 எல்லையில் உள்ள ஒரு பொருள்களால வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த இது இருக்கு. ரொம்ப அவரால் இயன்ற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே கேட்கல,
எங்க வீட்டு பொண்ணுங்கிறதால வந்து சரி அப்பாட்ட வந்துன்னா எதுவுமே கேட்காம, ஏன்னா தன் முயற்சியா வரணும். முடியாததுக்கு மட்டும் தான் நம்மள்ட்ட கேட்கணும்னு, அப்படி வந்து முயற்சி செஞ்சு தான் இதெல்லாம் வந்து தொகுத்து இங்கே வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி, அடுத்து புலவர் ஐயா நீங்க ச செவ்வாய்க்கிழமைல இன்னைக்கு அங்க அவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு வகுப்பு இருக்கு. ரேவதி அம்மா